ப்ளீஸ் மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. இருமும் போதும் தும்மும் போதும் முகத்தை கவர் பண்ண மறக்காதீங்க. சானிடைசர் வச்சு கையை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. சானிடைசர் இல்லைன்னா வீட்டில் இருக்க நார்மலான சோப்பை வச்சு கூட ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்க போகிறோம். வீட்டில் இருப்பாங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செஞ்சு பார்த்துடலாம். ஒரு கப் அளவு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். நம்ம இட்லி மாவுனாலும் சரி, தோசை மாவுன்னு சரி. குட்டி குட்டி பீஸாக வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலையை கட் பண்ணி போட்டிருக்கோம். மிளகை மட்டும் நம்ம நச்சு போட்டிருக்கோம், பவுட்ரு பண்ணி போடாதீங்க. தேவைக்கு சால்ட்டு, ஆல்ரெடி நீங்கள் சால்ட் போட்டிருந்தீங்க மாவில் அப்படின்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இட்லி மாவாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் தோசை மாவு இருந்துச்சு, ஸோ அதில் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து அரிசி மாவு, நார்மலாக நம்ம இடியாப்பம் பிட்டெல்லாம் செய்வோம்ல, அது அந்த மாவு. அதை வந்து நம்ம திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக போட்டு கிண்டி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா கொஞ்சம் நம்ம வடைக்கு, உளுந்த வடைக்கு எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பக்குவமாக இருந்துச்சுன்னா நமக்கு இது வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம். நல்லா அழுத்தி கிண்டி விடுங்க. இதை வந்து கிண்டி நமக்கு 10 நிமிஷம் வைக்கணும், 5 நிமிஷம் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. உடனே நம்ம செஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீட்டில் உள்ள குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் போய் நம்மளால் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாத இந்த சூழ்நிலையில் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி குட்டி குட்டி பீஸாக நம்ம எடுத்து கட் பண்ணி போட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கைகளால் குட்டி குட்டி பீஸாக கிள்ளி விடுங்க. இது வந்து ஒட்டாதுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதிகமாக ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து கருகி போயிடும். ஸோ அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான ஹீட்டில் வச்சிங்கன்னா நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இது கிடைக்கும். இப்போ வந்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆயில் வந்து நிறைய விடலை, கரெக்டாக ஒரு அளவான ஆயில் தான் விட்டுருக்கோம். இதை வந்து பெரட்டி பெரட்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க போர் அடிக்கும், இந்த டைமில் என்னடா சாப்பிடணும்னு யோசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக நம்ம கிள்ளி போட்டு எடுத்துடலாம். இதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஸ்வீட்டாக கூட செய்யலாங்க. ஸ்வீட் செஞ்சு நம்ம தேங்காய் பாலில் ஊற்றி கூட சாப்பிட்லாம், வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போடாமல். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரெசிபி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்ஹாஸ் கிச்சன் சேனலை ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் ஃபாலோ பண்ண மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.